ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மண்சட்டியில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கிழங்கா மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து அதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 3 போல் தக்காளியை ஃபைனாக அரைஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நம்ம உரலில் வச்சு நச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது வந்து மாங்காய் வத்தல் வீட்டிலையே போட்டது. கொஞ்சமாக இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சட்டி ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சட்டி காய வச்சுட்டேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்க்க போகிறோம். மண் சட்டியில் செய்யும் போது மீன் குழம்புக்கு ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாவை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகா கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது தான் நம்மளோட மீன் குழம்பு ரொம்பவுமே ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விறகடுப்பில் வந்து சமைச்சு பார்க்குறேன். நம்ம வந்து மண் சட்டியில் வந்து விறகடுப்பில் செய்யும்போது அது நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது. இப்போ தான் நமக்கு நிறைய கேஸ் தட்டுப்பாடு இருக்குல்ல, அப்போ நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் இடையில பண்ணிக்கலாம். நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இதுவும் ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நம்ம லீவில் இருக்க டைமில் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு விறகடுப்பில் செய்யும்போது நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஸ்லோ குக் தான் ஆகுது. நம்ம அதனால் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பிஸி டைமில் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதுலேருந்து பாதியை தான் அரைச்சிருக்கோம். ரிமைனிங் இருக்க தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மசாலா பொடியெலாம் போடலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே தக்காளிலாம் நல்லா வதங்குச்சுன்னா அதோடய ருசி வந்து நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் வந்து இதில் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூளும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். அந்த நம்ம போட்டிருக்க மிளகா வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பச்சை வாசனைலாம் நமக்கு அப்படியே போகணும். அது நம்ம போட்டிருக்க மிளகா பொடி வாசனைலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா தக்காளி வெங்காயம் இன்னும் வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா வெந்து வந்த பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். புளியில் எப்போவுமே மண் இருக்கும். அதனால நல்லா கரைச்சி கொஞ்சமாக ஃபஸ்ட்டே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். நல்லா ஊற்றி நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து மீன் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்தால் போதும். நமக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுட்டு அதையுமே நல்லா அது சேர்ந்து நல்லா குழம்பு கொதித்தோன்னே நம்ம மீனை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் மாங்காய் வத்தல் நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். பச்சை மாங்காய்க்கு பதிலாக நான் வத்தல் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்தோன்னே நம்ம ஃபைனலாக பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.